Hi friends, welcome back to our channel. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நீங்க வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருந்தீங்க. ஒண்ணுல நிறையவே கேக்குறீங்க. அதுக்கு வந்து என்னால வந்து கரெக்ட்டா வீடியோ போட்டு சொல்ல முடியல. இருந்தாலும் சரி நமக்கு டைம் கிடைக்கிறப்ப நம்ம சொல்லுவோமே அப்படின்றதுக்காக தான் फ्रेंड्स இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चनன்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போய்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட Instagram ஐடி நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ டாக் பண்றேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. வீடியோக்குள்ள வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன கொஸ்டின் அப்படின்னா என்கிட்ட நிறைய தடவை வந்து கேட்டவங்க வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலேட்டிவா சொந்த மாப்பிள்ளையா உங்களுக்கு என்ன வேணும் அவங்க அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது. அது நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் அந்த இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லவே இல்லை. நான் அதை வந்து மறந்துடுறேன். அந்த கொஸ்டினை வந்து எடுத்துக்கிறதுக்கு மறந்துடுறேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு சொந்த மாப்பிள்ளையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, அவங்க வந்து எனக்கு வந்து ரிலேட்டிவ் தான். யார் அப்படின்னா எங்கள் அப்பா இருக்காங்கல்ல, எங்கள் அப்பாவோடைய அக்கா பையன்தான் என் மாமா. சொந்த மாப்பிள்ளை தான், ரிலேட்டிவ் தான். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து பதில் சொல்லியாச்சு. அவங்களே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க போல். என்ன இப்படி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், பதில் சொல்லாமல் பியூராக இருக்கா அப்படின்னு கோவப்பட்டாங்க போல். அவங்க வந்து அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, அதுக்காக ஒரு வீடியோவை போட்டுருவோமே அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி என்கிட்ட கேட்குறது இதுதான். விருந்துக்கு நீங்கள் போனீங்களா இல்லையா, அந்த விருந்துக்கு போனீங்களா இல்லையா, விருந்துக்கு போகும்போது யார் யார் வீட்டுக்கு போகிறீங்க, யார் யார் உங்கள் ரிலேட்டிவ்ன்றதை வீடியோ எடுத்து காமிச்சிருக்கலாம்ல, இனிமேலாம் இல்லைனா போகிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. விருந்துக்கு நான் போகவே இல்லைங்க, யாருமே கூப்பிடல விருந்துக்கு. விருந்துக்குன்னு போனது எங்கே அப்படின்னா அது வந்து விருந்து கிடையாது. அம்மா வந்து கறிசோறு போட்டாங்க, கல்யாணப்போ போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு மறுநாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அக்கா மாமா போட்டாங்க. அக்கா மாமானா என் மாமாவோடைய அண்ணா ஒய்ஃப் அவங்க போட்டாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது முறை, விருந்துன்ட்டு கிடையாது. கல்யாணம் முடிஞ்சு வந்தால் இது வந்து எல்லா பேர் வீட்லேயுமே நடக்கிறது. இது வந்து முறைகள். அதனால் இதை வந்து விருந்தாக வந்து சேர்த்துக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அத்தை வந்து விருந்து போட்டாங்க. எங்கள் அத்தை அப்படின்னா மாமியார் கிடையாது, எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அம்மாவோடைய தங்கச்சி. அப்போ அவங்களுக்கு சித்தி வரும், எனக்கு வந்து அத்தை வரும். அவங்க வந்து விருந்துக்கு கூப்பிட்டாங்க. விருந்துக்கு போனோம். அவங்க வந்து ட்ரெஸ் எடுக்க வந்து கையில் காசு கொடுத்துட்டாங்க மாமா கிட்ட. கறி சோறுலாம் போட்டாங்க, நல்லா சாப்பிட்டோம். அங்கே வந்து வீடியோ எடுக்கலை. நாங்கள் போன விருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும்தான். எங்களுக்குன்னு வேறு யாருமே இல்லை. வேறு யாரும் இல்லைன்றதை தாண்டி எப்படி சொல்ல, நான் வந்து ஃபீல் பண்ணது இதுதான். எங்கள் அம்மாட்ட நான் சொல்லி ஃபீல் பண்ணேன். எப்படி அப்படின்னா எனக்கு கூட பிறந்தவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா என்னையும் விருந்துக்கு கூப்பிட்ருப்பாங்களா, நம்ம ஒரு அண்ணன் இல்லைன்னா அக்காவாக இருந்திருந்தாங்க அப்படின்னா இப்போ கல்யாணம் முடிஞ்சு அவங்களும் விருந்துக்கு கூப்பிட்ருப்பாங்களா நம்ம. இப்போ எனக்கு யாருமே இல்லாத மாதிரி தானமா இருக்கேன், யாருமே என்னை கூப்பிடல, அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அம்மாட்ட தான் போனோம்னே. எங்கள் அம்மா தான் விடு, யாரும் இல்லை அப்படின்னு நினைக்காத, விடு, அதெல்லாம் நினைக்காத, நம்ம எப்படி முன்னேறணுன்றது தான் பார்க்கணும், நீ பார்த்து சுதாரணமாக இரு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லப்போனால் எனக்கு என்னை யாருமே விருந்துக்கு கூப்பிடல. என்னையும் மாமா வந்து விருந்துக்கு வேறு யாருமே கூப்பிடல. நாங்கள் போன விருந்து அப்படின்னா இது ஒன்று மட்டும்தான், வேறு எங்கேயுமே போகல. அது வந்து வெளியில் சொல்ல கஷ்டமாகவும் இருக்குது. நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் கேட்டாங்க, காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கும்போதெல்லாம் கேட்டாங்க, என்ன விருந்துக்கெலாம் போயிட்டு வந்தாச்சா அப்படின்னு கேட்டாங்க. போயிட்டு வந்தாச்சு அப்படின்ட்டு சொன்னேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல வந்து நான் எப்படி சொல்கிறது, எனக்கு யாருமே விருந்து கூப்பிடல அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அதுக்காக தான் அவங்க கேட்கும்போதெல்லாம் போயிட்டு வந்தாச்சு அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இல்லை யாருமே விருந்து கூப்பிடல அப்படின்னு நான் எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறது. அதனால தான் சரி நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு தான் நான் எல்லா வாட்டியுமே சொன்னேன். கேட்டவங்க எல்லா வாட்டியுமே நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் 2 பேர்த்தை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா நான் வந்து தீபாவளிக்கு வந்து இது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வீட்டில் இருந்து யாரெல்லாம் நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். வீடியோ பார்த்து அவங்களுக்கா தெரிஞ்சது அப்படின்னா தெரியட்டும். நான் வந்து அவங்கள மென்ஷன் பண்ண மாட்டேன். நான் அவங்க போடணும் அப்படிலாம் நான் சொல்லலை. அவங்க வந்து என்கிட்ட வந்து அப்போ சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஜோடியாக வாங்க. தீபாவளிக்கு போயிருந்தோம் நாங்கள் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. நான் மட்டும் போயிருந்தேன் தீபாவளிக்கு. அப்போ வந்து சொன்னாங்க, நீங்கள் ஜோடியாக வாங்க, நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு அப்போ நான் விருந்து போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து நான் உண்மையிலே நம்பினேன். நான் நம்பி அவங்க 2 பேர் நம்மளுக்கு வந்து விருந்து வைப்பாங்க அப்படின்லாம் நினச்சேன். சோத்துக்கு அழிகிறதுக்கு இல்லை, அதுக்காக நான் இப்போ சொல்லலை. என்னடா விருந்து கூப்பிடலன்னு ஒரு வீடியோ போடுறா அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபீல் பண்ணி தான் நான் சொல்கிறேனே தவிர சோத்துக்கு அலையெல்லாம் இல்லை. ஏன்னா சோறு தேவையான சோறு இங்கேயே போடுறாங்க. நான் அடுத்த வீட்டு சோறை வந்து எதிர்பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது.
நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி யாராக இருந்தாலுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணும், நம்மளுக்கு இந்த மாதிரி எதாவது நடக்கணும் அப்படின்னு எல்லா பேருமே நினப்பாங்க. நான் அவங்க 2 பேர்த்த வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் நினச்சிட்டே இருந்தேன் கல்யாணம் அப்போ வந்து அவங்க கூப்பிடல, சரி கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். அதுவும் நடக்கவே இல்லை. இப்போ தான் தெரியுது, சரி இனிமேல் அதை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது உனக்கு அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் அதை நான் மனசில் எடுத்துக்க கூடாது, அது அவங்கவுங்க விருப்பம். எனக்கு என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல. எங்கள் அக்கா கூட சொன்னாங்க, அக்கானா என் மாமாவோடைய அண்ணா ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, ஒரு நாள் வந்து பீரோவில் வந்து ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம், நானும் அக்காவும் சேர்ந்து ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து எல்லா சேலைகளையுமே பார்த்து சொன்னாங்க, இது இவங்க எடுத்து கொடுத்தது, அவங்க எடுத்து கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அக்கா வந்து விருந்துக்கு இத்தனை சேலை எடுத்து கொடுத்தாங்க, இவங்க எடுத்து கொடுத்தாங்க என்னுடைய விருந்துக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் அதை வெளியில் காமிச்சிக்கல. நான் நம்மளுக்குன்னு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறத விட எப்படி சொல்ல, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. ஆனால் அது ரொம்ப உள்ளக்கு வந்து ஃபீலிங் ரொம்ப இருக்குது. நம்மளுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்படி தான் எனக்கு தோணுது. நம்மளுக்குன்னு யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா இப்போலாம் விருந்து வச்சுருப்பாங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லையே அப்படி மட்டும்தான் எனக்கு தோணுது. கூட பிறந்தவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம இப்படி அடுத்தவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையே இல்லையே அப்படின்னு தோணுது. அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் இதுக்காக மட்டும்தான் நான் கமெண்ட்டை வந்து நான் ஸ்கிப் பண்ணி விட்டேன். ஆனால் நீங்கள் திருப்பி என்கிட்ட மெசேஜ்லேயுமே கேட்டீங்க, இன்ஸ்டாகிராம் மெசேஜ்லேயுமே திருப்பி கேட்குறதுனால மட்டும்தான் இதை சொல்கிறேன். தயவு செஞ்சு நான் ஒரு கமெண்ட்டோ இல்லைனா மெசேஜோ ஏதாவது ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து என்னால் பதில் சொல்ல முடியாத நிலமையில் இருப்பேன். நான் அதுக்காக மட்டும்தான் நான் ஸ்கிப் பண்ணுவேனே தவிர நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. என்னால் அதுக்கு வந்து பதில் வந்து கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கனால நான் கொடுக்க மாட்டேன். அப்படி இருந்தேன் அப்படின்னா நீங்கள் அதை திருப்பி நீங்கள் கேட்காதீங்க. திருப்பி நீங்கள் கேட்குறதுனால அது வந்து எனக்குள்ளே தான் ஃபீலிங் ஆகுதே தவிர அதை சொல்லணும் அப்படின்ற தோண மாட்டேங்கி. எனக்குள்ள நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு யாரும் இல்லை அப்படி தான் தோணுது. இருக்கிறவங்கள பற்றி நான் நினச்சி பார்க்க மாட்டேங்கேன். ஆனால் நம்ம இல்லை அப்படி தான் நினச்சி பார்த்துட்ருக்கேன். அது என்னன்னே எனக்கு தெரியல. எங்கள் அம்மாவும் அக்காவும் போட்டது வந்து கணக்கில் சேர்க்கக்கூடாது. அது வந்து நானே சொன்னேன், அக்காட்ட சொன்னேன், நீங்களும் எங்கள் அம்மா போட்டிருக்கீங்க அப்படின்னு, நீங்களும் எங்கள் அம்மாவை விருந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அத்தை கூப்பிட்டாங்க. அப்போ சொன்னப்போ தான் அது வந்து விருந்து கிடையாதியா, கறி எடுத்து சமைச்சு அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் விருந்து அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இதுதான் விருந்து இது அப்படின்னு தெரிஞ்சு. இனிமேல் நீங்கள் இந்த கொஸ்டினை வந்து கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு மனசுக்குள்ள வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அதை வெளியில் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன். ஆனால் அது என் மனசு வந்து எவ்வளோ வேதனையாக இருக்குன்றது எனக்கு தான் தெரியும். இதுக்கு மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமே, கல்யாணத்துக்கு முன்னாடியுமே ஏதாவது எங்கள் வீட்டில் விசேஷம் அப்படின்னா நான் மட்டும்தான் இருப்பேன். நானே, அம்மா, அப்பா 3 பேர் தான் இருப்போம். கூட பிறந்தவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா அப்படியே கலகலன்னு இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்து ஃபேமிலி எல்லா பேரும் வருவாங்க, அப்படியே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருப்போம். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா என் மாமா வந்திருக்காங்க, 4 பேர் மட்டும்தான் இருப்போம், வேறு யாருமே இருக்க மாட்டோம். இதுக்காக மட்டும்தான் எனக்கு கூட பிறந்தவங்க இருந்திருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம தனியாக இருக்கும், பின்னாடி நம்மளுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு தான் தோணி. எனக்கு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னா கூட யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு தோணும். அதுக்காக தான் சொல்கிறேன், எதை பற்றி அந்த மாதிரி விஷயத்த வந்து கேட்காதீங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், ரிப்ளேவும் பண்ணுவேன், இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவாகவும் போட்டு சொல்லுவேன். இதுக்கு மட்டும் நான் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு மட்டும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி வேறு கேட்காதீங்க. ஏன்னா இது கேட்க எனக்கு உண்மையிலே சத்தியமாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது இந்த விஷயத்த நினைக்கும் போது மட்டும். ஏன்னா யாருமே இல்லைன்றப்ப எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். சரி விடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.